ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வெஜ் பாயா ரெசிபி 10 நிமிஷத்துல குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமா புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா விழுதா அதை அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா பெரிய துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதையும் நல்லா தாராளமா 2 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. ஏன்னா முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால பாயா சீக்கிரம் கெட்டி ஆயிடும். குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பர் யம்மியா ஒரு உருளைக்கிழங்கு பாயா ரெடி. பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி சூப்பர் யம்மியா சர்வ் பண்ணிடலாம். இது இடியாப்பம், இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் யம்மியான காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.